குட் டே ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ முன்னாடி உங்களுக்கு பார்ட் 1ல வந்து மோல் கான்செப்ட் பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், எப்படி ஈஸியா கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த வீடியோல மோல் கான்செப்ட் வித் இப்போ ரியாக்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க, அப்புறம் லிமிட்டிங் ஏஜென்ட் எப்படி கால்குலேட் பண்றது, லிமிட்டிங் ரியேஜென்ட் வந்து கால்குலேட் பண்றது எப்படி கால்குலேட் பண்றது, அதுக்கப்புறம் இப்போ மாஸ் பை வெயிட் ரேஷியோ, தட் இஸ் வெயிட் பை வால்யூம் ரேஷியோ கொடுத்திருக்காங்க அப்படின்னா என்ன சம் போடலாம். ஸோ வெயிட் பை வால்யூம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அப்புறம் பெர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி எவ்வளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்கன்னா, ஸோ இது எல்லாத்துக்கும் பேஸ் பண்ணி நம்ம சிம்பிளா ப்ராப்ளம் போடலாம். இப்போ மோல் கான்செப்ட் முன்னாடி இருக்கிற வீடியோல நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், மோல் கான்செப்ட், மோல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து n. அது வந்து எதுக்கு நம்ம ரிலேட் பண்றோம், கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ், எதோட கிவன் மாஸா இருந்தாலும் சரி. அதை வந்து எதுக்கு நம்ம ரிலேட் பண்ணோம், நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பை அவகாட்ரோ நம்பர், which is equal to volume of solution in liters by 22.4 STP. பர் இதெல்லாம் வந்து நம்ம சாலிட் லிக்விட் கேசஸ் மூணுத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இந்த STP கண்டிஷன் வந்து ஒன்லி ஃபார் கேசஸ். இது த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் கேசஸ்க்கு வந்து த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தேன், எஸ்டிபினா ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கணும். அது வந்து 4 டிகிரி செல்சியஸ் 10 டிகிரி செல்சியஸ் அப்படின்னும் போது நம்ம இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வெயிட் கேட்டிருந்தாங்க, நமக்கு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கொடுக்குறாங்களா, நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி நம்ம போட்டுடலாம். இதெல்லாம் பாரு போன வீடியோல போட்டிருக்கேன், லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், அதை பார்த்தேன்னா உனக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து உனக்கு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கேக்குறாங்க, ஆனா வால்யூம் கொடுத்துருக்காங்க. அப்ப நான் எந்த ரெண்டு ஃபார்முலாவை ரிலேட் பண்ணலாம், இந்த ரெண்டு ஃபார்முலாவை ரிலேட் பண்ணிடலாம். ஸோ கிளியரா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, அதை மட்டும் நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா போடலாம். இப்போ ரியாக்ஷன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன்ஸ், இப்போ கார்பன் டை ஆக்சைடு, இது பேரியம் கார்பனேட் ரியாக்ட் பண்ணி பேரியம் ஆக்சைடு பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இதுல என்ன இருக்கு, சிங்கிள் ரியாக்டன்ட் இருக்கு. இந்த ரியாக்டன்ட் வந்து சிங்கிள் ரியாக்டன்ட் இருக்கு. இப்போ டபுள் ரியாக்ஷன்னா என்ன, ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கு. இப்போ Mg இருக்கு, O2 ரியாக்ட் பண்ணுது, MgO கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இதுல வந்து இது எவ்வளவு பெர்சன்டேஜ், அது எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படி எல்லாம் கேக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேலன்ஸ் பண்ணணும். எந்த ஒரு ஈக்குவேஷனா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா பேரியம் 1 இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு, ஓகே, இது வந்து செல்ஃப் பேலன்ஸ்ட், இதுக்கு நீ பேலன்ஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணா என்ன வரும், 2 ஆக்சிஜன், ஸோ இங்க 2 போடுற, இங்கேயும் வந்து 2 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, செகண்ட் ஸ்டெப் என்னன்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல்ஸ் எழுதணும். ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல்ஸ்னா என்னன்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ 1/1 இங்க என்ன இருக்கோ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எனி ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட், இங்க என்ன இருக்கோ அதுதான் என்ன சொல்றோம், ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல்ஸ் இன்டு மோல் ஆஃப் PaCO3. இந்த மாதிரி இந்த மோல் இருக்குல்ல, நம்ம இதை இங்க கால்குலேட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இப்போ இதுக்கு வந்து என்ன எழுதுற, 1 ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல், இதுக்கு எவ்வளவு ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல், இதுக்கு 1 தான், அப்போ 1/1 தான் வரும். இப்போ இதுக்கும் ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல் என்ன, 1 தான். அப்புறம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் BaO, இதுக்கு 1 இங்க ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல் 1 தான், அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CO2. ஸோ இது பண்ணியாச்சு. இதுக்கு எப்படி எழுதணும், ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல் என்ன, இதுக்கு N, இது வந்து CO2. ஸோ இது நெக்ஸ்ட் வேற ரியாக்ஷன். இதுக்கு ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல் எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல் எப்படி எழுதணும் பாரு, 1/2, இது வந்து கீழே போட்டுக்கணும், 1/2 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மெக்னீசியம். இதுக்கு என்னது 1/1 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இதுக்கு என்னது 1/2 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மெக்னீசியம் ஆக்சைடு. ஸோ இது கிளியர். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்னன்னா,
இதுல ஒரே ஒரு ரியாக்டன்ட் இருக்கிறதுனால இதுல வந்து நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட் கால்குலேட் பண்ணவே தேவையில்லை. லிமிட்டிங் ரியேஜென்ட் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. லிமிட்டிங் ரியேஜென்ட்னா என்ன? இப்ப 2 ரியாக்டன்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா எது கம்மியா இருக்கோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? லிமிட்டிங் ரியேஜென்ட். விச் எவர் இஸ் லெஸ். ஏன்னா இது முடிஞ்ச உடனே என்ன பண்ணும்? ரியாக்ஷன் நடக்காது. விச் எவர் லெஸ் தான் நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட் சொல்லுவோம். இப்போ இதுல 2 ரியாக்டன்ட் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? கண்டிப்பா எது லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். எம்ஜியா இருக்கலாம், ஓ2வா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிடணும். அப்புறம் 4th ஸ்டெப் என்னன்னா, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இதுல பிஏஓவோ CO2ஓ ஏதோ தான் கேட்பாங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம ரிலேட் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் BaCO3, நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலேட் பண்ணிக்க வேண்டாம். இது ரிலேட் பண்றதுக்கு நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்போ இதுல 2 ரியாக்டன் கொடுத்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, எது லிமிட்டிங் ரியேஜென்ட்டோ அது கூட தான் வந்து இத என்ன கேக்குறாங்களோ, வாட் இஸ் ஆஸ்ட், அது வந்து நம்ம ரிலேட் பண்ணணும். சோ அது கிளியரா பண்ணிக்கோ. எது லிமிட்டிங் ரியேஜென்ட் பொறுத்து தான் உனக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். லிமிட்டிங் ரியேஜென்ட் கம்மியா இருந்தா ப்ராடக்ட் எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவுதான் ஃபார்ம் ஆகும். இந்த மெக்னீசியம் எவ்வளவு வேணா இருக்கட்டும். இப்போ ஆக்சிஜன் தான் லிமிட்டிங்னா என்னது? ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் மெக்னீசியம் ரியாக்ட் ஆகும். அப்போ நம்ம எதை ஈக்குவேட் பண்ணணும்? லிமிட்டிங் ரியேஜென்ட். இது ரெண்டுத்துல எது லிமிட்டிங் ரியேஜென்ட்னு கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இது வந்து ரிலேட் பண்ணணும். இப்போ 4th ஸ்டெப் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா. இப்போ பியூரிட்டி கேட்டிருந்தாங்க, வெயிட் பை வெயிட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ பியூரிட்டி கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்றேன்னா, பியூரிட்டி பர்சன்டேஜ் கேட்டிருந்தா எக்ஸ் எடுத்துக்க, எக்ஸ் பை 100 எது கூட மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது, அவ்வளவுதான். சோ இதுல உனக்கு ப்ராப்ளம்ஸ் போடுறேன், உனக்கு போடும்போது உனக்கு ஈஸியா தெரியும். பியூரிட்டி எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா, பியூரிட்டி ஆஃப் BaCO3 அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் BaCO3 இன்டூ எக்ஸ் பை 100 போட்டுட்டீங்கன்னா உனக்கு அந்த எக்ஸ் கால்குலேட் பண்ணிடலாம். இதை பேஸ் பண்ணி ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் போடலாம். இது போட்டேன்னா உனக்கு ஈஸியா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாரு, இந்த 4 ஸ்டெப்ஸ் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பேரியம் குளோர், அதாவது சிங்கிள் ரியாக்டன்ட் இருந்ததுன்னா என்ன, இங்க 2 ரியாக்டன்ட் இருக்கு. 2 ரியாக்டன்ட் இருந்ததுன்னா என்ன? சிங்கிள் ரியாக்டன்டா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணணும், ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல்ஸ் எழுதணும். அப்படின்னா என்னது? 1 போட்டுட்டு இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இங்க என்ன இருக்கோ அதை வந்து கீழே டினாமினேட்டர்ல போடணும். அதை போட்டுட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் BaCO3, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் BaO, நம்பர் ஆஃப் CO2. இப்போ இதுல வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட்டே இல்ல. அப்போ நம்ம எதுக்கு கேட்டிருக்காங்களோ அதை ஈக்குவேட் பண்ணிடலாம். இப்போ பியூரிட்டி, பெர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி, விச் இஸ் எக்ஸஸ், விச் இஸ் லெஸ், அப்படி எல்லாம் போடும்போது மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 ரியாக்டன் கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்? லிமிட்டிங் ரியேஜென்ட் கால்குலேட் பண்ணணும். இதுக்கும் அதே ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணிடுற, அப்புறம் ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல்ஸ் எழுதிடுற, அப்புறமா எது லிமிட்டிங் ரியேஜென்ட் கால்குலேட் பண்ற, அப்புறம் அந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் கூட தான் இது என்ன ப்ராடக்ட் ஆஸ்க் பண்றாங்களோ அதை நம்ம ரிலேட் பண்ணணும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ ஆக்சிஜன் வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுல வர நம்பர் ஆஃப் மோல்ஸையும் இதையும் தான் ரிலேட் பண்ணணும். மெக்னீஷியமே ரிலேட் பண்ணக்கூடாது. இப்போ மெக்னீஷியம் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட் வச்சுக்கோ, மெக்னீஷியமும் இதையும் தான் நம்ம வந்து ரிலேட் பண்ணணும். ஸோ இதுல நீ கிளியரா இருக்கணும். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் required for the complete combustion of 2.8 kg of ethylene. இப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? எத்திலீன் வந்து கம்ப்ளீட்டா கம்பஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? எத்திலீனோட ஃபார்முலா தெரியும், CH2 டபுள் பாண்ட் CH2. கம்பஷன்னா என்ன? பர்னிங் இன் பிரசன்ஸ் ஆஃப் என்னது? ஆக்சிஜன். பர்னிங் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து என்னது? கம்பஷன். சோ நமக்கு என்ன கொடுக்கும்? கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நாம ரியாக்ஷனை எழுதிட்டோம். ஓகே, கிளியர்? ரியாக்ஷனை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம். இதுதான் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் பாரு, 2.8 kg கொடுத்திருக்காங்க. அதை நம்ம வந்து 2.8 into 10 to the power 3 grams எழுதிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு மோலார் மாஸ் எல்லாம் கிராம்ஸ்ல இருக்கும் அப்படின்றதுனால. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணணும். பாரு, நான் இதை பேலன்ஸ் பண்ணணும். எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 2 ஆக்சிஜன். ஸோ இங்க வந்து பேலன்ஸ் பண்ணினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்?
இங்க 2 கார்பன், இங்க 2 போட்டோம்னா 2 2s are 4, அப்புறம் ஹைட்ரஜன் வந்து 4 2, அப்போ இங்க 3 கிடைக்கும். So this is the balanced equation. கொஸ்டின் பாரு நமக்கு வாட் இஸ் த வெயிட் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ நமக்கு இதோட வெயிட் கேட்குறாங்க. நமக்கு அப்போ நம்ம ப்ராடக்டை நம்ம கண்டுக்கவே தேவையில்லை, ஏன்னா அதோட வெயிட் மட்டும்தான் நமக்கு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல்ஸ் எழுதணும். இப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல்ஸ் இதுக்கு மேல எஸ்எம்னு போடுறேன். ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல்ஸ்னா என்னது, இங்க இருக்கிறது 1 by இங்க என்ன இருக்கு 1 தான் இருக்கு. ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கு. அப்புறம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் என்னது எத்திலின். ஓகே, இங்க என்னது ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல்ஸ், இங்க என்னது 1 by இங்க என்ன இருக்கு 3. அப்புறம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இது ரெண்டு தான் நம்மள கம்பேர் பண்ண கேட்கறாங்க. நமக்கு பாரு கொஸ்டின்ல கார்பன் டை ஆக்சைடோ வாட்டரோ எதுவுமே கிடையாது. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னது, நமக்கு இங்க வெயிட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வெயிட் பை மாலிகுலர் மாஸ். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CH2 டபுள் பாண்ட் CH2 என்னது, C வந்து 2 இருக்கு, 12 into 2 24, ஹைட்ரஜன் வந்து 4 இருக்கு, ஸோ 28. அப்போ 2.8 kg of ethylene. அப்போ 2.8 into 10 cube grams போட்டுக்கிறோம். இங்க வந்து 28. இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் என்னது எத்திலின். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எப்படி கால்குலேட் பண்ணணும், நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும். இந்த வெயிட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். M of oxygen என்னது 16 into 2 32. ஸோ நம்ம இது ரெண்டு எழுதியாச்சு, ரிலேட் பண்ண வேண்டியதுதான். 2.8 into 10 cube by 28 is equal to weight of oxygen கண்டுபிடிக்கணும் by 32. இப்போ weight of oxygen என்ன 2.8 into 32 by 2.8 into 32 by 28. பாரு நாங்க இங்க என்ன மிஸ் பண்ணிருக்கோம், இங்க வந்து 1/3 இருக்கா, அந்த 1/3 கண்டிப்பா எழுதணும். சரியா, 1/3 மோல்ஸ் ஆஃப் NO2 தான். அப்போ இங்க 1/3 எழுதினா நம்ம இங்க என்ன வரும், இந்த 3 வந்து மேல போகும், into 3 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ற 2.8 into 10 cube. இப்போ 10 cube நான் இங்க எழுதிக்கிறேன். 2.8 into 10 cube இங்க இருக்கு. ஸோ இது வந்து கேன்சல் பண்ற, இது என்ன வரும் 10 வரும். இப்போ 32 into 3 என்னது 96 by 10 into 10 cube. 96 by 10 என்னது 9.6 into 10 cube. So which is equal to 9.6 kg. இப்போ 9.6 kg எங்க மேட்ச் ஆகுது பாரு, 9.6 kg. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கும் போது முதல்ல பேலன்ஸ் பண்ற, ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல்ஸ் எழுதுற, அதுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அது கூட நீ வந்து ஈக்குவேட் பண்ற. ஸோ நம்ம கார்பன் டை ஆக்சைடு கேட்டிருந்தோம்னா என்ன பண்ணணும், லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவேட் பண்ணணும். நமக்கு இங்க ஆக்சிஜன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வாட் இஸ் த ஆன்சர், ஆன்சர் வந்து 9.6. ஸோ இது ஒன் டைப் ஆஃப் சம். இது மாதிரி நிறைய இருக்கு. ஃபுல் வீடியோ பார்த்தேன்னா தான் உனக்கு மற்ற டைப் ஆஃப் சம்ஸ் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்றது தெரியும். இப்போ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சம் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு obtained by complete decomposition of 9.8 gram of barium carbonate. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வால்யூம் கேட்டிருக்காங்க, நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, வெயிட் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், கம்ப்ளீட் டீகம்போசிஷன் ஆஃப் பேரியம் குளோரைட். பர் டீகம்போசிஷன், இது கம்பஷன் அப்படின்னு கொடுத்திருந்தாதான் ஆக்சிஜன் எழுதுறேன். இப்போ பேரியம் குளோரைட் பேரியம் கார்பனேட் கம்ப்ளீட்டா டீகம்போஸ் ஆகி என்ன கிடைக்குதுன்னா பேரியம் ஆக்சைடு பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கிடைக்குது. கம்ப்ளீட்டா டீகம்போஸ் ஆகி நமக்கு இது கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் த ஈக்குவேஷன். ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேரியம் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு 3 3, இது வந்து செல்ஃப் பேலன்ஸ்ட். ஸோ இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் என்னது, ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல் எழுதணும். ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல் எப்படி எழுதுன்னு சொல்லியிருக்கேன், 1 by இங்க ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்னது 1, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பேரியம் கார்பனேட். இதுக்கு ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல் என்ன 1 by 1 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பேரியம் ஆக்சைடு. இதுக்கு வந்து 1 by 1 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் மோலை நம்ம முதல்ல எழுதியாச்சு.
நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கேட்டிருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணலாம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பேரியம் கார்பனேட்டும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் நம்ம ரிலேட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க? வால்யூம் கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா என்ன? நம்ம ரிலேஷன்ஷிப் எழுதிருப்போம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து வெயிட் பை மாலிகுலர் மாஸும் இருக்கலாம், நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பை அவகாட்ரோ நம்பரும் இருக்கலாம், வால்யூம் இன் லிட்டர்ஸும் இருந்து 22.4 liters. So obtained by at STP, obtained at STP இங்க கொடுத்திருக்காங்க. STP முக்கியம், இந்த STP கொடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு வால்யூம் வேணும், நமக்கு வெயிட் இருக்கு. அப்போ நம்ம எது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணலாம்? இதையும் நம்ம ரிலேட் பண்ணலாம். அப்போ பேரியம் கார்பனேட்டுக்கு என்ன பண்ற? வெயிட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் பேரியம் கார்பனேட், மாலிகுலர் மாஸ். இதுக்கு என்ன எழுதுற? நம்பர் ஆஃப், ஏன்னா வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன எழுதணும்? VL, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், பை 22.4 liters. இப்போ வெயிட் கொடுத்துட்டாங்க. வெயிட் என்ன கொடுத்திருக்காங்க? 9.85 கொடுத்துட்டாங்க. மாலிகுலர் மாஸ் ஆஃப் பேரியம் கார்பனேட், பார் மாலிகுலர் மாஸ் ஆஃப் பேரியம் கார்பனேட் 197 கொடுத்தாச்சு. which is equal to volume of liters நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது வந்து 22.4. So அப்ப போடு volume is equal to cross multiply பண்ணு 9.85 into 22.4 divided by 197. இப்போ cancel பண்ணு, இது 2 வால 9 2s are 18, remainder 1, 8 2s are 16, இது 5. இது பார்த்தீங்கன்னா என்னது? 11.2 liters. So இது 1 time, இது 10 time. இப்போ வால்யூம் என்ன வரும்? 11.2 by 10, which is equal to 1.12 liters. இப்போ கிளியரா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன கேட்டிருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா எல்லா சம்ஸும் போட்டுடலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் சம். இப்போ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாட் இஸ் த மாஸ் ஆஃப் precipitate formed? What is the mass of precipitate formed? So next sum, what is the mass of precipitate formed when 50 ml of 16.9 weight by volume of solution of AgNO3 is mixed with 50 ml of 5.8. So இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? precipitate என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம அதோட ஈக்குவேஷன் எழுதணும். ஈக்குவேஷன் என்ன? எதையும் மிக்ஸ் பண்றாங்க? AgNO3யும் என்ன மிக்ஸ் பண்றாங்க? NaCl மிக்ஸ் பண்றாங்க. ஸோ நமக்கு என்ன ஈக்குவேஷன் வரும்? precipitate வந்து AgCl, இந்த precipitate வரும், பிளஸ் NaNO3 வரும். இதுதான் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல முதல்ல எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சிட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ AgNO3யோட மாலிகுலர் மாஸ் என்ன வரும்? Ag வந்து என்னது? 107.8, நைட்ரோஜன் வந்து 14, O3 அது வந்து 48. ஸோ டோட்டலா என்ன வரும்? 169.8 வரும். ஸோ நம்ம இதை 117 எடுத்துக்கலாம். AgNO3 இது 170. நெக்ஸ்ட் AgCl என்னது? 107.8, Cl வந்து 35.5, என்ன வரும்? 143.3 வரும். இது வந்து AgCl 8 plus 5. ஓகே, 143.35.5 தானே. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? பேலன்ஸ் த ஈக்குவேஷன். பேலன்ஸ் பண்றோம். பேலன்ஸ் பண்ணா என்ன வருது? Ag ஒரு Ag தான் இருக்கு, குளோரின் 1 தான் இருக்கு, NO3. ஸோ இட் இஸ் செல்ஃப் பேலன்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல்ஸ். ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல்ஸ்னா எப்படி எழுதணும்? 1 by, இங்க என்ன ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல் இருக்கு? 1 into நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் AgNO3. இங்கேயும் 1 இருக்கும் போது 1 by 1 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaCl. இங்க 1 by 1 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் AgCl. நமக்கு வந்து precipitate மட்டும் தான் கேட்டிருக்காங்க, நமக்கு இது தேவையில்லை. நெக்ஸ்ட் இப்போ இங்க ரியாக்டன்ட் சைட்ல 2 இருக்கு. அப்போ கண்டிப்பா என்ன பண்ணணும்? கால்குலேட்
லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டிப்பா எதை கால்குலேட் பண்ணணும், லிமிட்டிங் ரியேஜென்ட்டை கால்குலேட் பண்ணணும். ஸோ இதோட லிமிட்டிங் ரியேஜென்ட் கால்குலேட் பண்ணலாமா? இதுல என்ன கொடுத்துருக்காங்க, 50 ml ஆஃப் 16.9. இது வந்து 50 ml ஆஃப் 16.9%. ஸோ உனக்கு தெரியும் 16.9 என்னது, 16.9 by 100. அதாவது வெயிட் வந்து 16.9, வால்யூம் வந்து எவ்வளவு இருக்கும், 100 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம இது இதான் 16.9 by 100. 100 வால்யூம் வந்து ml இருக்கு. ஸோ இதுதான் 16.9%னா இந்த வெயிட் பை வால்யூம். அப்போ 50 ml ஆஃப் 16.9%னா எப்படி எழுதுறோம், 50 into 16.9 by 100. ஸோ ஆஃப் அப்படின்னு இருந்தாலே நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அது உனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். இது கேன்சல் பண்றோம். இது வந்து 1, இது வந்து 2. ஸோ அப்போ என்ன வருது, 8.8 2s are 16, அப்புறம் 4 2s are 8, 8.45. 8.45 என்னது பாரு, இது ml இது ml கேன்சல் பண்ணிட்டா இது வந்து கிராம். இது வந்து 8.45 கிராம். நெக்ஸ்ட் பாரு, இது நம்ம கிராம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் n கண்டுபிடிக்கல. ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம கிராம்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம், n இன்னும் கண்டுபிடிக்கல. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் AgNO3 என்ன, 8.45 divided by that is given mass by molecular mass of AgNO3 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 169.8, 117 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ NaCl க்கு கண்டுபிடிக்கணும். NaCl க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 50 ml of 5.8%. அப்போ 5.8 into weight by volume. So 5 by 100 into இதோட weight என்ன, 50 ml. So 50 ml 50 ml இது cancel ஆயிடும். இப்போ நம்ம இது பண்ணணும்னா எவ்வளவு வரும், 2.2 to 4 2.9 grams. அப்போ moles of NaCl என்ன வரும், 2.9 divided by molecular mass of NaCl. NaCl என்ன கண்டுபிடிக்கல, 23 plus 35.5 என்ன வரும், 23 35.5 585. ஸோ இது வந்து 58.5. இப்போ இது ரெண்டுல எது லிமிட்டிங் ரியேஜென்ட்டா இருக்கும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஏறக்குறைய ரெண்டுமே ஈக்குவல் தான். இது நீ சால்வ் பண்ணுனா ஏறக்குறைய என்ன வரும், 0.05 மோல் வரும், இதுவும் 0.05 மோல் வரும். பார்த்தனா இங்க எதுவுமே வந்து ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1 தான். இது ரெண்டும் வந்து மோர் ஆர் லெஸ் இட் இஸ் ஈக்குவல். ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து சேமா இருக்கு. அப்போ இதுல லிமிட்டிங் ரியேஜென்ட் இஸ் சேம். அதை நம்ம எது கூட ரிலேட் பண்ண போறோம், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், precipitate கண்டுபிடிக்கணும். ஸோ 0.05 மோல எதுக்கு ரிலேட் பண்றோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் AgCl. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் AgCl நம்ம அதோட வெயிட் கால்குலேட் பண்ண போறோம். மாலிகுலர் மாஸ் ஆஃப் AgCl ஏற்கனவே கால்குலேட் பண்ணிருக்கோம், 143.5. இது மல்டிப்ளை பண்ணா W is equal to 0.05 into 143.5 பண்ணினா உனக்கு அப்ராக்சிமேட்டா 7 கிராம்ஸ் வரும். ஸோ அப்ராக்சிமேட்டா 7 கிராம்ஸ். ஸோ கிளியர் பண்ணு. இந்த மாதிரி ரெண்டு ரியாக்டன் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஸ்டோக்கியோமெட்ரிக் மோல்ஸ் எழுதிட்டு லிமிட்டிங் ரியேஜென்ட் கால்குலேட் பண்ணணும். அந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் கூட தான் நீ ப்ராடக்டை ஈக்குவேட் பண்ணணும். இப்போ நம்ம இது ரெண்டுத்துலயும் லிமிட்டிங் ரியேஜென்ட் நான் எப்படி கால்குலேட் பண்ணிருக்கேன், இதை வந்து கிராம்ஸை வந்து டைரக்டா கொடுக்காம வால்யூம், வெயிட் பை வால்யூம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து கிராம்ஸை கால்குலேட் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து n of AgNO3 கால்குலேட் பண்ணிருக்கேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் இதுலயும் இவ்வளவு கொடுத்துருக்கிறதுனால கிராம்ஸ் கால்குலேட் பண்ணிருக்கேன். அப்புறம் மோல் ஆஃப் NaCl கால்குலேட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaCl. இது ரெண்டுமே வந்து மோர் ஆர் லெஸ் ஈக்குவலா இருக்கும்போது நம்ம இதை எது கூட வேணும், இதை ஈக்குவேட் பண்ணும்போது எது கூட ஈக்குவேட் பண்ணணும், நமக்கு என்ன precipitate வேணும், AgCl precipitate வேணும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன் தான், n is equal to என்னது, வெயிட் பை மாலிகுலர் வெயிட், மாலிகுலர் மாஸ். அப்போ நம்ம இந்த வெயிட்டை கால்குலேட் பண்ணணும். இந்த மாலிகுலர் மாஸ் நமக்கு இங்க கால்குலேட் பண்ணியாச்சு. நம்ம போட்டோம்னா we'll be getting the answer 7 gram. So this is one type of sum. So இதுலயே இன்னும் ஒரு ரெண்டு சம் பார்க்கலாம், ரேஷியோ வச்சு ஒரு சம் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க பாரு, இது ரொம்ப ஈஸி சம். A mixture of gases contain H2 and O2 gas in the ratio 1:4. W by W. W by W னா என்னது, weight by weight.
ஸோ நமக்கு இது வந்து வெயிட் கொடுத்துட்டாங்க பட் என்னது ரேஷியோல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? மோலார் ரேஷியோ. அப்போ மோல்ஸ் கால்குலேட் பண்ணணும். நமக்கு தெரியும் வெயிட் கொடுத்துட்டாங்கன்னா என்னது மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் கிவன் வெயிட் பை மாலிகுலர் வெயிட். இப்போ இதோட வெயிட் என்னது 1 கொடுத்துட்டாங்க 4 கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இதோட மாலிகுலர் வெயிட் என்னது? மாலிகுலர் வெயிட் ஆஃப் H2 என்னது? H2 கேஸ் தானே, அது வந்து 2. அதே மாதிரி மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் என்னது? 16 into 2 32. இப்போ இதோட மாலிகுலர் வெயிட் வந்து என்னது 2, இது வந்து 32. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா என்ன? கிவன் வெயிட் பை மாலிகுலர் வெயிட். அப்போ 1/2 இது வந்து 4/32. ஸோ கேன்சல் பண்ணினா 8 வரும். 1 4 is 4, then 8 4s are 32. ஸோ இதோட ரேஷியோ 1/2 is 1/8. கேன்சல் பண்ணினா 4 வரும். ஸோ வந்து 4:1 ரேஷியோ. நமக்கு எங்க ஆன்சர் வருது? 4:1 ரேஷியோ. ஸோ ரேஷியோ கால்குலேட் பண்றதுலாம் தெரியும்னு நினைக்கிறேன். இது 1 2 4 2 போட்டேன்னா 4:1 ரேஷியோ நம்ம போட்டுக்கலாம். இல்லை எக்ஸாம் எடுத்துக்கும் போடணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் சம் பார்க்கலாம். லாஸ்ட் வந்து இது இம்பார்ட்டன்ட். இது வந்து நீட்ல கேட்டிருக்காங்க. 1.05 gram of magnesium is burnt with 0.5 gram of oxygen in closed vessel. இப்போ நம்மளுடைய கொஸ்டின் நம்ம எழுதிக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் மெக்னீசியம், அது எது கூட பர்ன் பண்றாங்க? ஆக்சிஜன் கூட பர்ன் பண்றாங்க. நமக்கு என்ன கிடைக்கும்? மெக்னீசியம் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மெக்னீசியம் ஆக்சைடு. ஸோ இதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. பர்ன் பண்ணும்போது கிடைக்கிறது. க்ளோஸ்டு வெசல், எதுவுமே எஸ்கேப் ஆகல, எல்லாமே உள்ளதான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? விச் ரியாக்டன்ட் இஸ் லெஃப்ட் இன் எக்ஸஸ்? ஸோ எது வந்து எக்ஸஸ்ல இருக்கு, ஹவு மச் இருக்கு, எது எக்ஸஸ்ல இருக்கு அண்ட் ஹவு மச் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தேன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஏ வந்து மெக்னீசியம் 0.16 கிராம், பி வந்து ஆக்சிஜன் 0.16, சி இஸ் மெக்னீசியம் 0.44, டி வந்து ஆக்சிஜன் 0.28. ஸோ இப்போ இது என்ன கிளியர்? எக்ஸஸ்னா என்ன பண்ணணும்? எது அதிகமா இருக்கு, அப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் எதுன்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பேலன்ஸ் த ஈக்குவேஷன். பேலன்ஸ் பண்ற இங்க 2 O இருக்கு, இங்க 2 O இருக்கு, இங்க 2 mg. ஸோ 2 mg 2 O இது வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ற? ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல்ஸ் எழுதுற. ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல்ஸ் எப்படி எழுதணும்? 1 இங்க என்ன கோஎஃபிஷியன்ட்டோ அது டினாமினேட்டர்ல போட்டுறணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மெக்னீசியம். அப்புறம் இங்க 1 இங்க என்ன இருக்கு? 1 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இங்க 1 இது என்ன இருக்கு? 2 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் MgO. நெக்ஸ்ட் இங்க 2 ரியாக்டன்ட் இருந்தா கண்டிப்பா என்ன கால்குலேட் பண்ணணும்? லிமிட்டிங் ரியேஜென்ட் கால்குலேட் பண்ணணும். லிமிட்டிங் ரியேஜென்ட் எப்படி கால்குலேட் பண்றது? பாரு, 1 நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னது? 1/2 வெயிட் பை மாலிகுலர் வெயிட். ஸோ வெயிட் பை மாலிகுலர் வெயிட் போட்டேன்னா என்ன வரும்? ஸோ இது 1.05 கொடுத்துருக்காங்க. 1.05 பை மாலிகுலர் வெயிட் என்னது? மாலிகுலர் வெயிட் ஆஃப் இது வந்து 24. இது எவ்வளோ? 1 பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.5 டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் என்ன வரும்? 32. ஸோ இது ரெண்டுத்துல பார்த்தீங்கன்னா என்ன வருது? 1.05 பை 48. இது 0.5 பை 32. ஸோ இதோட லிமிட்டிங் ரியேஜென்ட் என்ன? இதோட லிமிட்டிங் ரியேஜென்ட் என்னன்றதை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இது ஈஸியா கால்குலேட் பண்ணுங்க. 0.5 இருக்கு, இது வந்து சும்மா இன்ட்டு 2 போட்டீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1/64. பார்த்தீங்கன்னா எதோட டினாமினேட்டர் ஜாஸ்தியா இருக்கும்? இதுவும் 1, இது 1 ஏறக்குறைய ஈக்குவல். இது வந்து 48, இது வந்து 64. அப்போ எதோட டினாமினேட்டர் ஜாஸ்தியா இருக்கு? இதோட டினாமினேட்டர் வந்து அதிகமா இருக்கும் போது இப்போ கண்டிப்பா ஆன்சர் வந்து என்ன வரும்? கம்மியா தான் வரும். பாரு, ஏன்னா இப்போ 1/64 டிவைட் பண்றதுக்கும் 1/48 டிவைட் பண்றதுக்கும் உனக்கு வித்தியாசம் இருக்கு. அப்போ இதோட வந்து லெஸ். அப்போ எது லிமிட்டிங் ரியேஜென்ட்? ஆக்சிஜன் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். மெக்னீசியம் வந்து என்னது? எக்ஸஸ்.
பர் இது ஃபுல்லா கால்குலேட் பண்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்றதுனால சொல்றேன். பர் மேல வந்து ஏறக்குறைய 1 இருக்கு, கீழே வந்து என்ன பண்றது, இங்க 48. இங்க ஏன் சும்மா மல்டிப்ளை பை 2 பண்றேன்னா 0.5 வந்து 1 கன்வெர்ட் பண்றதுக்காக. இது வந்து நம்ம நியூமரிக்கல் கால்குலேஷன், இது கூட வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. அப்போ 32 into 2 வந்து 64. இதோட டினாமினேட்டர் ஜாஸ்தியா இருக்கு, இதோட டினாமினேட்டர் கம்மியா இருக்கு. அப்போ எது வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட், எந்த ஆன்சர் கம்மியா வரும், இதுதான் கம்மியா வரும். அப்போ இதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிட்டோம், மெக்னீசியம் இஸ் இன் எக்ஸஸ். பாரு, மெக்னீசியம் இஸ் இன் எக்ஸஸ். அப்போ எந்த ரெண்டு ஆப்ஷன் கிடையாது, ஆக்சிஜன் வந்து எக்ஸஸ் கிடையாது, ஆக்சிஜன் வந்து என்னது, லிமிட்டிங் ரியேஜென்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா ஹவு மச் எக்ஸஸ், எவ்வளோ எக்ஸஸா இருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். பாரு, மெக்னீசியம் ஆக்சிஜன் கொஞ்சம் ரியாக்ட் ஆயிருக்கும், இது ஃபுல்லாவே மெக்னீசியம். மெக்னீசியம் என்ன பண்ணுது, கொஞ்சம் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆயிடுச்சு, ரியாக்ட் ஆகி மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னு தான் கேக்குறாங்க. அதை தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம். 1 mole ஆஃப் இவ்வளோ ஆக்சிஜனுக்கு இவ்வளோ மெக்னீசியம் தேவைப்படுது. அப்போ இப்போ இந்த ஆக்சிஜன் வந்து O2னா என்னது, 32 கிராம்ஸ் தெரியும்ல, 16 into 2 32 கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜனுக்கு நமக்கு எவ்வளவு தேவைப்படுது, 2 into 24 கிராம்ஸ் ஆஃப் மெக்னீசியம் தேவைப்படுது. அப்போ 32 கிராம்ஸுக்கு எவ்வளவு தேவைப்படுது, 48 கிராம்ஸ் தேவைப்படுது. நமக்கு வந்து ஆக்சிஜன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 0.5 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 0.5க்கு எவ்வளவு தேவைப்படும், எக்ஸ் தேவைப்படும். x into 32 is equal to 48 into 0.5. அப்போ நீ x கால்குலேட் பண்ணினா உனக்கு என்ன வரும்னா 0.84 வரும். சோ இந்த 0.84ன்றது என்னது, எவ்வளோ ரியாக்ட் ஆகிருக்கு பாரு, கிளியரா புரிஞ்சுக்கோ. ஆக்சிஜன் கூட இவ்வளோ மெக்னீசியம் ரியாக்ட் ஆயிருக்கு. நமக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ லெஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ லெஃப்ட்டுக்கு என்ன பண்ணணும், 1 minus 0.84. இப்போ என்ன வரும், 0.16. ஸோ ஆன்சர் இஸ் mg is 0.16 கிராம். ஸோ கிளியரா புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், பேலன்ஸ் பண்றோம், ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல்ஸ் எழுதுறோம், ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல்ஸ் எழுதோடனே லிமிட்டிங் ரியேஜென்ட் கால்குலேட் பண்றோம். பர் லிமிட்டிங் ரியேஜென்ட் கால்குலேட் பண்ணினா நமக்கு எது வருது, ஆக்சிஜன் தான் லெஸ் வருது. அப்போ எது எக்ஸஸா இருக்கு, mg எக்ஸஸா இருக்கு. ஒரு பார்ட் ஆஃப் த சம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் mg எக்ஸஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். எவ்வளோ எக்ஸஸ்னா என்ன, கொஞ்சம் ரியாக்ட் ஆகி மீதி தான் இருக்கும். அப்போ எவ்வளோ ரியாக்ட் ஆகிருக்குன்றத நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது என்னதுன்னா ஹவு மச் ரியாக்டட். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஹவு மச் ரியாக்டட், ஒரு ஆக்சிஜனுக்கு இவ்வளோ மெக்னீசியம் தேவைப்படுது, அதாவது 32 கிராம்ஸுக்கு இவ்வளோ தேவைப்படுதுன்னா 0.5 கிராம்ஸுக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னா 0.84 கிராம்ஸ் தான் தேவைப்படுது. இவ்வளோ மெக்னீசியம் ரியாக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ லெஃப்ட் ஆகிருக்கு. இது வந்து என்ன பண்றோம், 1.05ன்றது லெஸ், நம்ம 1 எடுத்துக்கலாம். 1 minus 0.84 போட்டோம்னா என்ன வருது, 0.16. இதுதான் உன்னுடைய ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.